அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் 10 நிமிஷத்தில் சிம்பிளான எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எறா தொக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சோறில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் சோறு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தொக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் இனிமேல் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள்ன்றதுனால நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்காமையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போயுமே அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா கூட எறா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் எறா சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு மேரினேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். 4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் எறா. ஹை ஃப்ளேமில் வச்சு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நீங்கள் தண்ணி சேர்க்காமல் வதக்கினால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இதில் மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இதே மாதிரியான சிம்பிள் ரெசிபிஸ், கிச்சன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எறா சுக்கா, எறா பிரியாணி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.